ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது. இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி துளிர்வுட நம்பிக்கை. அந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை 1ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆனதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா, நம்ம உடம்புல தெம்பு டானிக் இருக்குல்ல, உடம்பு மனோபலம், வாக்கு பலம், சைவ பலம், உடம்பு பலம், சரீர பலம், எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும். உடம்பு பலமாகிடும், மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முடியும், நமக்கு ஒரு தைரியம், கட்ஸ் வரும். அதெல்லாம் வருதுன்னா சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆறுனால வருது. அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோன்னா 2ஆம் தேதி குரு வக்கரமாகிறார். குரு வக்கரமாகிறான்னு அர்த்தம்னா ஸ்லோடவுன் பண்ணிட்டான்னு அர்த்தம். திரவியங்கள் இல்லை, எதிர்பார்ப்புகள் கைவிடுவதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை, பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணி ஆனோம். அதுக்கு அவரே முடியாது. அது உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்பட்ட பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த விஷயம். இதுக்கு இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம். ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்தந்த வீட்டில் இருப்பார். அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்தில் சூரியன் இருப்பார், சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார், பின்னாடி கொஞ்சம் சுக்கிரன் வந்துடுவார், அது பிறகு புதனும் வந்துடுவார். சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார், ராவோடு இருப்பார். சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார், சந்தோஷமான விஷயந்தான். அதே சமயத்தில் குரு வக்கரமாகி கடகத்தில் இருப்பார். குருவனுடைய பார்வை கிடைக்கும் விருச்சிகத்துக்கு, சனீஸ்வரனுடைய பார்வை கிடைக்கும். எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகள் கிடைக்கிறது. இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கிராச்சாரியர் என்ன பண்ணுவார், அவர் தான் மெயினாக ஆன் பிஹாஃப் ஆஃப் குருக்கு பதில் இவர் தான் செய்கிறார். 2 கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டை ஆளும், ஒரு கட்சி நாட்டை விட்டு வெளியில் வரும். அதே மாதிரி அமைப்பில் தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம். அவருடைய ஒரு பார்வை மூலம்தான் இருள் விலகும். இருள் விளையினால் தான் நமக்கு அறிவு வேலை செய்யும், ஆரோக்கியம் கூடும், தெம்பு வரும். அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகைத்துறைகள்லாம் உண்டாகும், நம்ம சுபிட்சம் கிடைக்கும். இதெல்லாம் வேணுமில்ல, திரவியம், பொருள், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ்து, அது மாத்திரம் வேண்டிய வரவுகள், தெய்வுகள், சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போல்றது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள், நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும், எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும். போகவாக்கி குருவுடைய கடாட்சத்தில் மட்டும்தான் உண்டு. அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கிராச்சாரியர், அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, குருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா குருவனுடைய பார்வையை உச்சிக்கத்து பண்ணுறது. செவ்வாயும் கூட இருக்கார். செவ்வாய் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா சாமியாராக வேண்டிதான். அசதைகள், உணர்வுகள், செயல்பாடுகள், வீரம், செயல்பாடு, சாபம், தோபம், மோகம், உணர்ச்சி, வெந்தளிப்பு இதெல்லாம் வேணும்னா செவ்வாய்க்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க. சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழிகளை செஞ்சு கொடுப்பார். இதனால் பிரச்சனைகள் வந்ததுன்னா சனீஸ்வரர் ஆரம்பித்தா தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா செவ்வாய் மூலம் தான் முடியும். இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு. அதனால் 2 கால் மாதிரி செவ்வாயும் சனியும், அதே மாதிரி 2 கை மாதிரி. எதுக்காகனா செவ்வாய் சனீஸ்வரத்தினுடைய பார்வை தொடர்ந்து பார்க்குறார், விருச்சிகத்துக்கு பார்க்குறார். அதே சமயத்தில் விருச்சிகத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள்லாம் பார்க்குறதுலாம் முக்கியமாக செவ்வாயும் சுக்கிரனும் மாறி மாறி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த புதன் பின்னாடி தான் மெதுவாக வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே புதன் விருச்சிகத்துக்கு வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே அங்கிருந்து வாங்கி ஒரு பாறை பார்ப்பார், 8ஆம் பாறையாக பார்ப்பார் குருவை. சனியும் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பார்வையை எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது. இது பெரிய அனுகூலம். செவ்வாய் ஒருத்தர் தான் இஸ் இன் ஃப்ரண்ட், வார் ஃப்ரண்ட்டில் வேணும். ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ணோட புத்திசால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஒருத்தர் இருந்தான்னா பின்னாடியே நம்ம போயிடலாம். அதான் நமக்கு அவ்வளோதான். அதனால் செயல்படக்கூடிய அந்த சமையல் செவ்வாயும் சுக்கிரனும் போனதுனால எல்லா விஷயத்திலும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம்,
அதெல்லாம் இவ்வளோ இருக்குது. அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரக அமைப்பில் பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது, பிரகாசமான அமைப்பு இருக்குது. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எப்போதுமே யங்ஸ்டர்ஸ் ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். அதான் அந்த ராசி நேயர்கள் எப்போதுமே கொஞ்சம் போட்டியாக இருப்பாங்க. கன்னின்றீங்களே எப்போதுமே எப்படியா எப்போதும் ஸ்போர்ட்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. எப்போதுமே ஆக்டிவிட்டிஸ் குறையாது, ஆக்டிவேட் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும். அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவங்க கன்னி ராசி நேயர்கள். ஏன்னா புதன் டைரக்டுங்க, கிருஷ்ணனுடைய இடம் அது. புதன் உபயராசியில் கன்னி, அவர் வீட்டிலே தான் அவர் பலம் பெறார் பாருங்களேன். மற்ற நாளெலாம் ஏதோ வீட்டில் அவங்க உச்ச வீடு வருவாங்க, இவருக்கு அந்த வீட்டிலே உச்ச வீடு ஆட்சி வீடு எல்லாம் வச்சு கேட்டால் எனக்கு பலமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எனக்கு நீங்கள் தான் பண்ணால் உண்டு, இப்படியே காலத்தை ஓட்டுவார். அடுத்தவங்கள்ட்ட ஒர்க்கை கொடுத்து பண்ணி கொடுக்குறியா, அதை பண்ண தெரியா, இதை பண்ண தெரியான்னு சொல்லிட்டு வேலை வாங்குவார். அது அவரோட சுபாவம் அது. ஆனால் இவரே பண்ணுவார், அது ஒன்றும் குறை சொல்லுங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை அப்படி சொல்லி பார்ப்பார். இப்படி ஒரு ஆசை அவருக்கு. அங்கே காது கொடுத்து கேட்டுட்டு அங்கே சிண்டு முடிச்சு விட்ருவார். அதனால் வரக்கூடியது அங்கே எதிர்பார்ப்பில் நேரடியாக மோத வேண்டியது அவாய்ட் பண்ணி கெட்ட பேர் வராமல் இவனை மோட விட்டு இவனுக்கு ஒரு காரியாகவும் அவனுக்கும் ஒரு காரியாகவும் சொல்லி இப்படியே பண்ணுவார். அதான் புதனுடைய அமைப்பு. இது ராஜ கிரகங்கள் சம்மந்தப்பட்ட இடம். உத்தரம், அஸ்தம், சித்திரை. உத்தரம் ரௌத்திரமாக இருக்கும். ரௌத்திரம்னா அகங்காரத்தோடு இருப்பார், சீரியஸ்னஸ் எப்போதுமே தீவிரமாக இருப்பார். அஸ்தம் எப்படி இருப்பார், சந்திரன் சாத்வீகம், அடி சுதந்திர. அது சித்திரை கேட்கவே வேண்டாம், வாய்ச்சவுடால் பாட்டு போட்டுன்னு ஒரு பந்தாவாக காட்டும், தேவையில்லாதெல்லாம் பேசும். அதே இந்த இதுக்கு வச்சுருக்கோன்னா செக்யூரிட்டி கார்டு அந்த அளவு செயல்படுத்துறதுக்கு வேணுமில்ல வரம், அதுக்காக தான் அந்த இடத்துல அப்படி வச்சுருக்கு. நேர குரு, மொத்த புதுசும் குரு தான் நேரே பார், இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இதுதான் காலபுருஷன் அமைப்பில் எப்படி ஊற்றுறான் பாருங்களேன். அதனால் புதன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு பலம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அவர் ஆட்கள் தான். ராகுகேதுவே அவரோட ஆட்கள் தான். தூண்டி விட வேண்டியது, அடிக்க வேண்டியது, மோத வேண்டியது, அப்புறம் மாலை போட வேண்டியது, அப்புறம் வருத்தப்பட வேண்டியது, நிவாரணம் கொடுக்க வேண்டியது, இதுதான் வேலை. எப்பேற்பட்ட ஆள் மகாபாரத பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூரியன் வீரியஸ்தானத்தில் உட்காந்துருப்பார். கார்த்திகை மாதத்தில் கன்னிக்கு வீரியஸ்தானம் பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கு கூட இல்லை. வீரியஸ்தானம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அது தான் பண்ணணும். புள்ளியார் சூழி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக போடுறாரு. மொத்தமே அப்படியே பிரைட்னஸ் கிடச்சிடும். ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டதுலேருந்து 100 மடங்கு, 1000 மடங்கு, 10 மடங்கு, 100 அப்படி எல்லாமே. இது கனவு காண்ற மாதிரி இருக்குன்னா செயல்படுத்துறதுன்றது அவ்வளோ சுலபமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், சூரியனை வச்சுக்கிட்டு சூரியனோட செவ்வாய் 3ஆம் அதிகாரி அவரை வச்சு தான் பண்ணுறார். 3ஆம் வீடு தான் மெயினாக வைக்கிறார் பார்த்தீங்களா. சூரியன் செவ்வாய் வைக்கிறதுக்கு எப்போ தான் செவ்வாய் கூடி அப்படியே செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு போனால் கூட குரு பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. எப்படி வருங்க, குரு கடத்தரம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்டையர் ப்ராசஸிங். கடத்தரம் ரெஸ்பான்சிபிலிட்டி தனியாக ஒருத்தன் பண்ணுறான்னு நினைக்கல, ஒரு பகுதி ஃபுல்லாக கடத்தரம் செயல்படுறதால தான் ஒன்றால் செயல்பட முடியும். செய்யப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு ஒத்துழைச்சால் தான் அந்த காரியத்தை நீ பரிபூர்ணமாக முடிக்க முடியும். இது வேதாந்தம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டு நேரடியாக. அதுக்கு அது இயங்காமல் இருந்தாலும் சரி, ஒத்துழைக்காமல் இருந்தாலும் சரி, என்னால் எந்த காரியம் பண்ண முடியாது. அதான் ரகசியம். அது நேரம் கூடி வரும். நேரம் காலம் கூடி வரும்போது பண்ணும்போது உனக்கு காலம் கூடி வரணும். அதுக்கு வந்தாலும் உனக்கு வரணும். நீ டைம் பார்த்து எலிமெண்ட் பார்த்து உடனே முடிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 3ஆம் வீட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருக்குமே. அது பிரகாரம் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா சூரியன் செவ்வாய், சூரியன் சுக்கிரன், சூரியன் புதன், குருவனுடைய பார்வை கிடைக்கிறது. எங்கே லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து குரு பார்த்திங்களா, அழகாக கிடைக்குது பாரு. அவர் எப்படின்னா இருக்கட்டும், அவர் பாறை விடுறா 3ஆம் வீட்டுக்கு நேரம் பூராமது. லாபஸ்தானாதிபதி 3ஆம் வீடு பார்க்கும்போது லாபத்தில் உட்கார்ந்த குரு அவர் தான் களத்திரமாதிபதி, அவர் தான் சுகஸ்தானாதிபதி. சுகம்னாலே லாபம் தான் அர்த்தம்.
அதுதானே வாழ்க்கையில் எதிர்பார்க்குறது. விருத்திக்கு வருது. எலிமெண்ட்ரி ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போய் விருத்திக்கு வரக்கூடிய ஸ்டேஜ் 4ஆம் இடம். தாய் வகைராக்கள் அப்படி சொல்லுவோம். எல்லாமே இந்த ஒரு அனுகூலமான நிலைமையில் வந்திருக்கு. அதுவும் குரு வக்கரமாக இருந்தாலும் தன்னுடைய பார்வைக்கு மூலம் அருள் புரிவார். தோஷம் போயிடுறது, தோஷம் எல்லாம் ஃபில்டர் ஆகிடுறது. அதனால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். கடன் உபாதை முதல்ல நுழையும். க்ளீன் போல்டு. கடன் தான் பெரிய உபத்திரம் எல்லாருக்குமே. ஏன்னா எதுவுமே ரொட்டேஷன் பணம் இருக்கணும். சும்மா சேவிங்ஸ் இருக்குது, டெபாசிட் போடுற சேவிங்ஸ் இண்டஸ்ட்ரியில் பணம் போட்டு முடக்கியிருக்கேன், அதில் வேணும்னா அந்த நேரத்தில் ரொட்டேஷனுக்கு பணம் இல்லைன்னா அங்கே எப்படி வாங்குறது இல்லையா? அதுக்காக வரக்கூடிய விஷயங்களுக்காக டெபாசிட் எல்லாமே சேவிங்ஸ் வச்சாருன்னா அப்போ பொருள் வரணும் அவசியம் இல்லை. பணம் பயந்து அப்படியே இருக்கும். அனுபவிக்கக்கூடிய காலம் வரும்போது கடனோ கொடுத்து சொத்து கை கொஞ்சம் சேரும். இதெல்லாம் ஒரு அமைப்பு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் சொத்து வாங்கணுன்றதுக்காக சேர்த்து வைக்க முடியாது. ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக நம்ம எப்படி ஜாயாக உட்காந்துருக்க முடியாது. எதிர்பார்ப்புகள் நாளைக்கு எதனா ஆச்சுன்னா செய்து அந்த எதிர்பார்ப்பு பணம் போட்டு வைப்பீங்க. மருத்துவ செலவு கவின்னு போயிடும், பணமெல்லாம் பாலாயிடும். அப்போ நம்ம சொத்துக்கள் உடைமைகள் எல்லாம் அனுபவிக்கணும், கொள்ளணும். போய் இப்படி போயிடுத்துனா பணம் தரித்திரம் வரக்கூடாது. தரித்திரம் வரக்கூடாதுக்காக என்ன பண்ணணும்னா ரொட்டேஷனுக்கு பகவானோட நம்மளும் செயல்படணும். எப்படி பண்ணணும்னா அந்த அடுத்த உயிரின் சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் ஓரியன்டேஷன் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இன்னாரின் பார்க்காத சர்வீஸ் பண்ணணும். எதிர்பார்ப்புகள் தானாக சேரும். கடன் உபாதை இருக்குன்றதுக்காக வருத்தப்படக்கூடாது. அந்த கடன் ஆட்டோமேட்டிக் தானாக நிறைவேறும், கழியாயிடும். வெளி தொடர்பு வந்தால் தான் உனக்கு வேண்டிய வசதிகள்லாம் வரும். எப்படி வெளித்தொடர்பு இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த வெளித்தொடர்பு சம்மந்தப்பட்ட இனங்கள், ஆட்கள், செய்யக்கூடியவர்கள் எல்லாமே உனக்கு அனுகூலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அனுகூலமாக்கணுன்றதுக்காக தான் நீ ஒரு எதிர்பார்ப்புகள் இன்னாரினாப்பாக சர்வீஸ் பண்ணும்போது தானாக உனக்கு அந்த நேரத்தில் கஷ்டகாலத்தில் உனக்கு தானாக ஹெல்ப் பண்ணும். இங்கே ஆட்கள் வருவாங்க. வியாபாரத்தில் முடங்கி போது பணத்தை தானாக உனக்கு கஸ்டமர் தொடர்பு வச்சு, இல்லை பார்ட்னரோ இல்லை நல்ல இதுவோ தொடர்பு சர்வீஸ் ஆட்களோ தொடர்பு வச்சு உனக்கு வேண்டிய வழிகளில் பண்ணி கொடுப்பாங்க. எப்படியோ பாழாகணும்னா எப்படி வேணாப்பா, எவனோ பணத்தை போட்டு எவனோ நம்பரை கொடுத்து ஏமாந்து போய் மற்ற திருடுறாங்கல்ல பணத்தை, அது என்ன தடுக்க முடியுது அவங்கள? அது மாதிரி அமைப்பெல்லாம் வராது. எல்லாம் சர்வோச்சனாச்சுகிதான் என்ன போல் தான் அவங்களும் சர்வீஸ் பண்ணுங்க. அதுக்காக நம்பி ஏமான சொல்லலை, அலர்ட்டாக இருங்க. அதுக்காக ஒரே இது பண்ணாதீங்க. தர்மம் எப்போ இருக்கணும், தர்ம சிந்தனை இருக்கணும். அது எல்லாருக்குமே தர்ம கர்மன்னு பேர். 9-10 இங்கே பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். இந்த கன்னியினுடைய 9ஆம் வீடு சுக்கராச்சாரியார். அன்னியினுடைய 9ஆம் வீடு சுக்கராச்சாரியார் ரிஷபம். அதே சமயத்தில் சுக்கராச்சாரியர் தனாதிபதி, இங்கே குடும்பஸ்தானாதிபதி. அவரும் கூட இருக்காரா இல்லையா? வீதிஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. வீதிஸ்தானத்தில் உட்காந்துட்டு உங்களுடைய பாக்கியத்தையும் பார்ப்பார், நேரடியாக பார்க்குறாரு இல்லையா? இந்த மாதிரி யாரும் கிடைக்கும்? எவ்வளோ இந்த கோச்சாரத்தில் இந்த மாதிரிலாம் வருதுன்றது பகவான் புனர்நிர்மாணம். ஒரு அழிவுக்கு பின்னால் உண்டாக்குறோம். ஒரு பேரழிவுன்னா நமக்கு இல்லை, நம்ம முட்டாளாக இருந்து கோட்டை விட்டோம். இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நமக்காக திருப்பி கொடுக்குறாங்க. யாரெல்லாம் காரணம் வந்தாலும் அதெல்லாம் அழித்து நமக்கு புது உறவை உண்டாக்குறாரு. புரியுதில்ல உங்களுக்கு? அதனால் உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வரர் தான் அவர். அதே மாதிரி கண்ணீர் சுதீஸ்வரன் 6ஆம் வீட்டு அதிபதி தான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தனக்கு சாதகமாக பகவான் இங்கே பண்ணிட்டுருக்கான். பண்ணிருக்கும்போது அவனை சார்ந்து இருக்கும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் வருது, அவ்வளோதான். அதனால தான் வர்ஷிப் லார்ட் கிருஷ்ணா சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பயங்கர டேர்னிங் பாயிண்ட்டு. மனசை போட்டு குடஞ்சி எதுவுமே நிற்குது. என்னவாறு ஒர்க் பண்ணி என்ன பண்ணாலும் நம்மளால் நிமித்த முடியே. இன்னும் இவ்வளோ கடன் பயமுத்துறது இப்படிலாம் ஏதோ அங்கே அலைச்சலாக இருக்குது. நான் ஒரு பக்கம், ஒய்ஃப் ஒரு பக்கம், அவங்க பார்த்து பொருளில் ஒரு பக்கம், அதுகளை கவனிக்க முடியல, அப்பா அம்மா ஒரு பக்கம், அது கவனிக்க முடியல. இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓய்வு உடச்சலே இல்லையே, ஒரே இது இருக்கு அப்படின்னு நிலைமையெல்லாம் மாறி உங்களுக்கு ஏற்றாடத்துலேயே வீட்டில் பக்கத்துலேயே வேலை, ஜீவனம், பொருள், இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, தொழிலாளிகள் எல்லாமே உங்களுக்கு சம்மந்தப்பட்டது. குடும்பத்தை கவனிக்கணும், சொல்லணும், எல்லாமே நீங்கள் நேரடியாக பங்கு கொள்ளக்கூடிய காலம் இனிமேல். விருத்திக்கு வரும், குழந்தைகள் நிறைய உண்டாகும். புரியுதுங்களா? அது நன்னா வளர்ந்து வாரிசு வரும். நம்ம கூட இருந்து அதில் கவனிக்க முடியல, அந்த அதெல்லாம் போயிடும். நன்னாவே அதுகள் புத்திசாலித்தனம் ஞானம் உள்ள குழந்தைகளாக இருக்கும். இது பார்சிஷன் கம்ப்ளைண்ட்டு குழந்தை பிறகுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும்.
இந்த பாதிப்புகள்லாம் இனிமேல் போயிடும். இன்னிலேருந்து கார்த்திகை மாதத்துலேருந்து தொடர்ந்து மீன மாதம் சொல்ல பங்குனி மாதம் வரைக்கும் கண்ணை மூட எல்லோரும் ஏற்றம்தான். ஒருத்தரை கூட ஒரு குறை சொல்ல முடியாது. அப்படி பாவம் பண்ணவங்க கூட எனக்கு பரவாயில்ல எல்லாம் இருக்குன்னு அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வாய் வரும். இப்போ அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது இப்போது. அதனால் இந்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். பகையை பாராட்டுறீங்க, பகையை மறந்து உறவு கொண்டுங்க. ரெண்டாவது அப்புறம் இது போதும் அப்படின்னு சொல்லுங்க மனசுக்குள்ளே. தானாக வரும். இன்னும் கொஞ்சம்னு இன்னும் ஒன்று போகாதீங்க, தானாக எல்லாம் வரும். இதெல்லாம் காரணத்துக்காக சொல்கிறேன். அதனால் கொடுக்கக்கூடியவர் அவர் மனசு சந்தோஷமாக கொடுக்குறார். சந்தோஷம் வாங்கிட்டு தானும் குடும்பத்தோடு அனுபவிக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன்.